யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரையின் காணிக்கு எதிராக போராடும் பலருக்கு காணியும் இல்லை, காணி உறுதியும் இல்லை அடித்து கூறும் அருண் சித்தார். இவருடைய பெயர் சாருஜன் சுகுமாரி சாருஜன். இந்த பெண்மணி இவர் தமிழ் தேசிய, இவருடைய கணவர் இவருடைய பெயர் சாருஜன் பத்மநாபன் சாருஜன். சாருஜன் சுகுமாரி மனைவி இவர் பாலசுப்ரமணியம் பாஸ்கரன் என்பவர். இந்த 3 பேரும் தான் தொடர்ச்சியாக இந்த காணிக்கு உரிமையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில் ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையை, இனப்பிரச்சனை உருவாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இவர்கள் குறித்த மிக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டி இருக்குது. முதல்ல பிரதானமானது, இந்த 3 பேருக்கும் இந்த பகுதியில ஒரு துண்டு நிலம் கிடையாது. அந்த பிணக்குடன் அந்த காணி அந்த விகாரையை சுற்றி வர இருக்கின்ற காணிகளின் உறுதி பத்திரங்கள் இவை. இதுல எங்கள்கிட்ட 14-15 உறுதிகள் இருக்குது. எங்கேயும் இவர்களுடைய பெயர்கள் இல்ல. இந்த பத்மநாபன் சாருஜன் என்பவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸிட வலி வடக்கு பிரதேச சபையிட உறுப்பினராக இருக்கின்றார். இவருடைய மனைவியான சுகுமாரி சாருஜன் என்பவர் மற்றது இவர் பாலசுப்ரமணியம் பாஸ்கரன் என்பவர். அப்ப எல்லாத்துக்கும் நான் காணி பிரச்சனை ஒரு சைட்ல வச்சுட்டு இப்ப அளக்க வந்தவர்களுக்கு இவர்கள் வைத்த கோரிக்கை, தங்களுக்கு இது அளந்து இந்த காணி பிரிச்சு தருவோம் என்று எழுத்து மூலம் அரசாங்கம் தர வேணும், தந்தா தான் தாங்கள் அளக்க விடுவினம் என்று சொல்லி அடாவடியான கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சனையை நிதானமாக கையாள வேண்டும். ஊடக சந்திப்பில் இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு. நாங்கள் அந்த பிரச்சனையை நிதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தென்பகுதியில் இருக்கும் இனவாத அரசியல்வாதிகளுக்கு இரத்தத்தை அவர்கள் மீளவும் அவர்களை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுமாக தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் அதை வைத்து அரசியல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இங்கிருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகின்றார்கள். ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு வினயமாக நாங்கள் கேட்பது என்னவென்றால், விகாரையை சூழ உள்ள காணிகளை நில அளவை செய்து மக்களிடம் ஒப்படைப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானிக்கின்றோம். எந்த வகையிலுமே நாங்கள் சுயரிக்கும் நோக்கத்துடன் அந்த செயற்பாடை செய்யவில்லை. ஏனென்றால் எமது அரசாங்கமானது சுயரிக்கும் நோக்கத்தில் செய்யவில்லை. ஆணித்தனமாக்குவோம். சுயரிக்கும் நோக்கத்தில் செய்வோமானால் மக்கள் எம்மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்கும். அந்த வகையில் நாங்கள் ஒன்றை கூறுவோம், இந்த நிலங்கள் அனைத்துமே மக்களிடம் ஒப்படைப்பதற்கான அன்றைய தினம் தோல்வி கண்டிருக்கிறது. ஆனாலும் அதில் ஒரு சில காணி உரிமையாளர்கள் எங்களுடன் கதைத்திருக்கிறார்கள், KKS பிரதேச அமைப்பாளருடன் கதைத்திருக்கிறார்கள். மீளவும் இதை எவ்வாறாவது அவருடன் இனங்கண்டு எதிர்வருங்காலத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று மக்களுக்கு கூறுகிறோம். ஒரு சில அரசியல் நோக்கத்திற்காக இந்த விகாரை பிரச்சனையை, விகாரை உள்ள காணிகளையும் தீரா பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு நினைக்கின்றார்கள். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. மாலைதீவு ஜனாதிபதி இலங்கை வருகை. விமான நிலையத்தில் பலத்த வரவேற்பு. ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவின் அழைப்பில் மாலைதீவு ஜனாதிபதி முகமது முய்சு 2 நாள் அரச பயணம் மேற்கொண்டு இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளார். இலங்கை விமானப்படையினரால் மாலைதீவு ஜனாதிபதிக்கு இதன்போது விசேட மரியாதை வழங்கப்பட்டதுடன் அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சிறுவர் சிறுமியர் இரு நாடுகளினதும் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு வீதியின் இரு மரங்கிலும் நின்று மாலைதீவு ஜனாதிபதியை வரவேற்றனர். மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க தலைமையில் நாளை முற்பகல் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இலங்கையில் சிகரெட்டுக்கு தடை, வருகிறது புதிய சட்டம். இலங்கையில் மின் சிகரெட்டுகளை முழுமையாக தடை செய்யவும் வருங்கால தலைமுறையினரை புகையிலை பழக்கத்திலிருந்து முழுமையாக பாதுகாக்கவும் அரசாங்கம் அதிரடி சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளது. புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான தேசிய அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ஆனந்த ரத்நாயக்க இது குறித்த முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களில் உள்ள ஓட்டைகளை அடைத்து
மின் சிகரெட்டுகள் மற்றும் வெப்பிங் சாதனங்களின் விற்பனை, இறக்குமதி, உற்பத்தி ஆகியவற்றுடன் அவற்றை பயன்படுத்துவதை முழுமையாக தடை செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டிற்கு பிறகு பிறந்த எவரும் தமது வாழ்நாளில் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாதவாறு சட்டங்கள் திருத்தப்பட உள்ளன. அஸ்விஸ்ம குறித்து வெளியான அறிவிப்பு. புதிய திட்டம் ஆரம்பம். நாட்டில் உள்ள அஸ்விஸ்ம பயனாளிகளில் சுமார் 77% வலுவூட்டல் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியன இந்த முன்னோடி திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தமிக முத்துக்கல தெரிவித்துள்ளார். உலக வங்கி திட்டத்தின் கீழ் 10,975 பயனாளி குடும்பங்கள் வலுவூட்டல் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவர்களில் சுமார் 40% இதுவரை இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தமிக முத்துக்கல கூறியுள்ளார். நாட்டில் மீண்டும் எகிரியது எரிபொருள் விலை. 1 லிட்டர் பெட்ரோல் 410 ரூபாய். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மே 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 410 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 470 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 392 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 458 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் புதிய விலை 265 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10 ரூபாயால் மண்ணெண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் மனைவி விவாகரத்து கோரியதனால் கோபத்தில் தென்னைகளை வெட்டி வீழ்த்திய கணவன். கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் 3 பெண் பிள்ளைகளின் தாயான பெண்ணொருவர் தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். வழக்கு இடம்பெற்று வரும் நிலையில் தனது மனைவியின் மீதுள்ள கோபத்தால் கணவன் அவரது வீட்டில் உள்ள தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியுள்ளார். சம்பவம் தொடர்பில் மனைவி கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இரவு வேளையில் திருட்டுத்தனமாக காணிக்குள் வந்த கணவன் மரம் வெட்டும் இயந்திரம் மூலம் தென்னைகளை வெட்டி வீழ்த்தியுள்ளதாக மனைவி தெரிவித்துள்ளார். காய்க்கும் நிலையில் தனக்கு வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தென்னைகளையே வெட்டி வீழ்த்தியுள்ளதாகவும் மனைவி குறிப்பிட்டுள்ளார். யாழில் பெரும் சோகம். இளம்பெண் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் 19 வயதுடைய இளம் யுவதியொருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஊர்காவத்துறை மெலிஞ்சிமுனை பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய அனிஸ்டன் மேரி அபிநயா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். இவர் இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் கடந்த 3 மாதங்களாக பணியாற்றி வந்தவர். குறித்த பெண் எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். உடனடியாக மீட்கப்பட்டு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர்.